ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2 சூப்பரான ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபீஸ் பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, தைராய்டு ஃபங்க்ஷன் ப்ராப்பராக வச்சுக்கிடும், அண்ட் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கட் ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ், இன்டெஸ்டைன் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருந்தாலும் சரி, வின்டரில் காமனாக ஏற்படுற ஃப்ளூலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இம்யூனிட்டி பூஸ்டாகவும் இந்த ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். அதெல்லாம் நம்ம இப்போ எடுத்து வச்சு இதில் முக்கியமாக நம்ம ஆப்பிள் தான் மெயின் இன்க்ரீடியண்ட் இந்த ரெசிபிக்கு. ஆப்பிள் ஏன் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆப்பிளில் பார்த்திங்கன்னா பெக்டின், அயோடின், ஃபைபர் இது மூணுமே அதிக அளவில் இருக்குது. பெக்டின் அப்படிங்கிறது தைராய்டு டிஸார்டர்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு டயபெட்டிஸாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே சூப்பராக ஹெல்ப் பண்ணும். பெக்டின் என்ன பண்ணும் அப்படின்னா, உடம்புல தேவையில்லாத டாக்ஸின்ஸ் ஃப்ளஷ் அவுட் பண்ணுறதுக்கும் சரி, இன்சுலின் லெவல்ஸை சீரான முறையில் வச்சுக்கிறதுக்கும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அயோடின் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், தைராய்டு ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அண்ட் அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் எஸ்பெஷலி தைராய்டு கிளாண்டில் உள்ள ஸ்வெல்லிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் உங்களுக்கு இன்டெஸ்டைனல் வால்ஸில் ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன், இரிட்டேஷன் இருக்குனாலும் அதை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே இஞ்சி ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது ரெண்டோட காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப மேஜிக்கலாக ஒர்க் ஆகும். ரெண்டும் கம்பைன் பண்ணும்போது பெக்டின் லெவல் சூப்பராகவே ரைஸ் ஆகும் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டியூவில். அண்ட் ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா ஒரு சினமான் ஸ்டிக், அதுக்கடுத்து கொஞ்சமாக டர்மரிக் இதில் ஆட் பண்ணுறோம். இது எல்லாமே உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன்ஸை குறைக்கிறதுக்கு, இன்சுலின் லெவல்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்லாவே பெனிஃபிஷியலாக இருக்கும். இப்போ இன்னொரு குக்கரில் நம்ம அந்த ஸ்ப்ரவுட்டட் பிளாக் சன்னா வேக வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்பிள் இந்தளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ இதோட வாட்டர் மட்டும் தனியாக ட்ரைன் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். அதுக்கப்புறமா அந்த ஆப்பிளை மட்டும் குக் பண்ண அந்த ஆப்பிள், ஜிஞ்சர், சினமான் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு, ஜிஞ்சர் அண்ட் சினமான் ஸ்டிக்கை மட்டும் எடுத்து கீழே போட்டுடணும். அதுக்கப்புறமா அதை நல்லா மேஷ் பண்ணணும். இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்குமே நம்ம மேஷ் பண்ணிவிட்டு, இது கூட கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ண போகிறோம். சுகர் பேஷண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஹனி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இன்னுமே நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் நல்லா மேஷ் பண்ணி இப்படி எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம அந்த ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த அந்த வாட்டர் இருக்குது இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ ஆப்பிள் ஸ்டியூ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் ஃபைனலி இது கூட அயோடின் ரிச்சாக உள்ள கிரான்பெரிஸ் ஆட் பண்ணியாச்சு. இதோட நமக்கு இப்போ ஆப்பிள் ஸ்டியூ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டியூவில் நீங்கள் ஹனி அண்ட் கிரான்பெரியை சுகர் பேஷண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மற்றவங்க தாராளமாக சாப்பிட்லாம். கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா நீங்கள் நைட் இதை வார்மாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சென்னா கூட உப்பு, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறமா கீ இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டா நமக்கு இந்த சென்னா சாட்டுமே ரெடி ஆகிடுச்சு. இந்த 2 ரெசிபீஸையும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிளாக் சென்னா கூட நான் யூஸ் பண்ணியிருக்கிற மாதிரியான ஸ்பைசஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டைஜஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அதோட ப்ரோட்டீனுமே ஈஸியாக உங்களோட உடம்புல அப்சர்வ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபீஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.